ஹே காய்ஸ், இது எபிசோட் 18 ஃபைனல் பார்ட். லாஸ்ட் எபிசோட் பார்க்கலாம், இங்கே லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். அப்புறம் அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் மழை விட்டு விட்டு பெஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ கிளைமேட் செம்ம சில் அண்ட் ப்ரீஸியாக இருந்துச்சு. ஸோ அப்படியே எடுத்துகிட்டு கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு திருப்பியும் மலையிலேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த ட்ரைவை சும்மா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வந்தேன் நான் அந்த மழையில். அப்புறம் அங்கங்கே சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் இருந்துச்சு. அதை நின்று பார்த்துட்டு சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடுவில் கேரட் விற்றாங்க. ஸோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டே வந்தோம். ஒரு வழியாக கீழே மலையிலேருந்து கீழே இறங்கி மதுரைக்கு வந்தோம். மதுரைக்கு வந்து திருப்பி சரியான மழை. அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக மீனாட்சி அம்மன் கோயில்கிட்ட போயிட்டு அங்கே கோயிலுக்குலாம் போகல. ஆக்சுவலி நாங்கள் என்ன ஜிகர்தண்டா குடிப்போம். மதுரை வந்துட்டு ஜிகர்தண்டா குடிக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு ஜிகர்தண்டா போய் குடிக்க போனோம். ஸோ அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஜிகர்தண்டா குடி சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் திருப்பி பஜாருக்குள்ளே போனோம். ஆக்சுவலி என்னென்னா அன்றைக்கி விஸ்வாக்கு பர்த்டே. ஸோ அதனால் அடுத்த நாள் ஸோ அதனால் கேக் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ஐடியா கொடுத்தேன். ஸோ கேக் வாங்கிட்டு அதை அவனுக்கு தெரியாமல் சர்ப்ரைஸாக மறைச்சி எடுத்துகிட்டு போனோம். ஸோ அங்கேருந்து நேராக டின்னருக்கு போயாச்சு. டின்னருக்கு ஆக்சுவலி என்னென்னா எங்களோட பர்த்டே ட்ரீட் என்னோடதும் விஸ்வாதும் சேர்த்து கம்பைன் பண்ணி வச்சுட்டோம். ஸோ நேராக போயிட்டு அங்கே பவர் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அந்த பவர் கடையில் போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு ஸோ அங்கேருந்து திருப்பி ரயில்வே ஸ்டேஷன் பேக் போயிட்டோம். ஸோ அங்கே போனால் ட்ரெயின் டிலே. ஸோ அதனால் லவுஞ்ச் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு லவுஞ்ச் பிளான் பண்ணிட்டு எந்த லவுஞ்ச் எடுக்கலாம்னு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஸோ கடைசியாக ஒரு லவுஞ்ச் எடுத்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா லவுஞ்சிலே வச்சு அவனுக்கு கேக்கும் வெட்டிட்டோம் சர்ப்ரைஸாக. ஸோ கேக் வெட்டிட்டு அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்தா ட்ரெயின் டிலே ஆகிடுச்சு. ஆக்சுவலி என்னென்னா எனக்கு அடுத்த நாள் ஒரு ஷூட் இருந்துச்சு. ஸோ ஷூட்டுக்கு வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு எதுக்கும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வச்சுட்டேன். டிலே ஆச்சுன்னா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரியே ட்ரெயின் சரியான டிலே. ஆக்சுவலி என்னென்னா ரொம்ப 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 டிலே. கிட்டத்தட்ட 4 hours டிலே ஆகிடுச்சு. 7 o'clock வர வேண்டிய ட்ரெயின் கிட்டத்தட்ட 12 o'clock தான் வந்துச்சு. ஸோ அந்த டிலேயோட வீட்டுக்கு போயிட்டு சேர்ந்து டேவை முடிச்சுட்டேன்.